சாதாரண முகம், இயல்பான நடிப்பு. ஆனாலும் தமிழ் சினிமா உங்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவல், அந்த கால் மார்க்ஸ் கல்லறையை போட்டோ எடுத்துட்டு வந்து அப்படியே எனக்கு நான் கல்லறை செய்ய வேண்டும் பொற்காலத்தில் தனக்கென ஓர் இடத்தை பெற்றவர். அவர்தான் நடிகர் ராஜேஷ். இந்த வீடியோவில் அந்த அமைதியான நடிகரின் வாழ்க்கைப் பயணத்தை பார்க்கலாம். ராஜேஷ் அவர்களின் இயற்பெயர் வித்யாசாகர். இவர் 49 தமிழ்நாட்டில் பிறந்தவர். பள்ளிக் காலத்திலிருந்தே படிப்பு மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் அதிகம். தமிழில் இளங்கலை பட்டம் பெற்றவர். இந்த இலக்கிய புலமைதான் அவருடைய கதாபாத்திர தேர்விலும் நடிப்பிலும் பசுமையாக தெரிந்தது. 1970களில் சினிமாவிற்குள் காலடி வைத்த ராஜேஷ் கே. பாலசுந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை 1974 மூலம் அறிமுகமானார். அவருடைய இயல்பான நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. எளிமையான முகபாவனைகள், நுட்பமான நடிப்பால் இவர் பலர் கவனத்தை ஈர்த்தார். 1980களில் கிழக்கே போகும் ரயில், மூடு பனி, அந்த 7 நாட்கள் போன்ற பல ஹிட் படங்களில் நடித்தார். மென்மையான கதாபாத்திரங்கள், உணர்வுபூர்வமான வசனங்கள், இவையெல்லாம் அவருடைய சிறப்பம்சமாக இருந்தன. பைக், கத்தி, மாஸ் இல்லாமலேயே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகர். பிறகு கால மாற்றத்துக்கு ஏற்ப குணச்சித்திர நடிகராக மாறினார். பின்னாளில் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து புதிய ரசிகர்களை ஈர்த்தார். எப்போதும் மாறாதது அவருடைய நடிப்பில் உண்மை இருந்தது. வாழ்க்கையில் பல சவால்கள் இருந்தும் அவர் எப்போதும் அமைதியாக இருந்து தனது பணியை மட்டும் பார்த்தவர். புகழுக்கும் விளம்பரத்துக்கும் தூரமாக இருந்தவர். எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் இவரை பார்க்கலாம். 15-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ராஜேஷ் இயக்குநர்களின் நம்பிக்கையான நடிகராக உயர்ந்தார். இன்று அவருடைய பயணம் பலருக்கும் ஒரு பாடமாக உள்ளது. உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம். மே 29 அன்று தனது 75 வயதில் சுவாசக் கோளாறு காரணமாக திடீரென காலமானார். இயல்பான நடிப்பில் ஈர்த்த நடிகர் ராஜேஷ் அவர்களின் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சினிமா பயணக் கதைகளுக்கு நம்ம நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.